வணக்கம் ஜோதிட நண்பர்களே. பொதுவாக ஜோதிடத்தில் ஒரு கிரகம் உச்சம் பெற்றிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அது ரொம்ப விசேஷமானதாக கருதப்படும். காரணம், ஒரு உச்சம் பெற்ற கிரகம் எந்த இடத்துல எப்படி இருந்தாலும் சரி அதனுடைய முழு பலத்தோடு அது செயல்பட ஆரம்பிக்கும். அதுலேயும் குரு மாதிரியாக ஒரு சுப கிரகம் உச்சம் பெறுது அப்படிங்கிற ஒரு நிலையானது ரொம்பவுமே விசேஷமான அமைப்பு பெற்றது. 2025 அக்டோபர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் ஒரு ஷார்ட் டைம் பீரியடில் குருவானது அதிசார கதியில் இந்த உச்ச நிலையை அடையுது. ஸோ இந்த அமைப்பானது எல்லா ராசிகள்லையுமே ஒரு மாற்றத்தையும் ஒரு தாக்கத்தையும் அது ஏற்படுத்தும். அதில் சில குறிப்பிட்ட ராசிகளுக்கு நல்ல மாற்றங்களை கூட ஏற்படுத்தி கொடுக்குது. அதில் குறிப்பிட்ட சில ராசிகள், உங்களுடைய ராசிகளுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த குருவினுடைய அமைப்பானது அடுத்து வரக்கூடிய குரு பெயர்ச்சி எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னோட்டமாக ஒரு குறுகிய காலகட்டங்களில் இது செயல்பட்டு வரும். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ராசி ரீதியாகவும் பொருந்தும், லக்ன ரீதியாகவும் பொருந்தும். ரிஷபத்திற்கு இந்த அமைப்பானது ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து செயல்பட்டு வரும். அந்த ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் குருவானவர் அஷ்டமஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக வரக்கூடிய அவங்க 3ஆம் இடத்துல உச்சம் பெறாங்க. அப்படிங்கும்பொழுது இது ஒரு விபரீத யோகா அமைப்புகளில் தான் செயல்பட்டு வரும். அதாவது குருவனுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்திற்கு எப்போவுமே பெருசாக நன்மைகள் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. ஆனால் எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற நிலைகள், எல்லாம் நன்மையில் போய் முடியும் அப்படிங்கிற நிலைகள் அது செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ குரு 3ஆம் இடத்துல உச்சம் பெறாங்க அப்படிங்கிறது இந்த அமைப்பானது இன்னும் வீரியத்தோடு உங்களுக்கு செயல்பட்டுட்டு இருக்கும். மேலோட்டமாக பார்ப்பதற்கு பெருசாக எதுவும் தெரியாது, என்னடா எல்லாம் வழக்கம் போல தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். அதே போல் இந்த மாத கிரகங்களுடைய மாற்றங்களால் சின்ன சின்ன அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள், டென்ஷன் தரக்கூடிய விஷயங்கள் நம்ம இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் எதற்கும் கவலைப்பட வேண்டியது இருக்காது, எதற்கும் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இருக்காது. முடிவுகள் உங்களுக்கு ஏற்ற வகையில் நற்பலன்களை கொடுத்துட்டு தான் போகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படிங்கிறத இந்த காலகட்டங்களில் கண்கூடாக பார்க்க முடியும். கஷ்டப்பட்டது வீண் போகலை, நம்பினது கைவிடலை அப்படிங்கிற ஒரு மன திருப்தியோடு செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும். ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு உண்டான விஷயங்கள், காரியங்கள் அவங்கவுங்க வயது நிலைக்கேற்ப அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அடைந்தே தீரும். ஆனால் நம்ம நினைச்ச மாதிரியே காரியங்கள் நடக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் காரியங்கள் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி இப்போதைக்கு யோசனை பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அது எப்படி இருந்தாலும் சரி, சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறத மட்டும்தான் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். ஆனால் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் உண்டு. ஆனால் எதற்கும் மனம் தளர வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே நல்லபடியாக கண்டிப்பாக முடியும். அதுவும் முயற்சிஸ்தானத்தில் குருவனுடைய நிலை இருக்கிறதுனால கண்டிப்பாக தைரியத்தோடும் வீரியத்தோடும் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் தான். இந்த விபரீத யோகா அமைப்புகளில் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கூட உண்டாகும். நடக்கவே நடக்காத, முடியவே முடியாத நினைத்த சில காரியங்கள் கூட சட்டுன்னு உங்களுக்கு கைகூடி வந்துடும். பல நாள் தட்டி போயிட்டு இருந்த விஷயங்கள் கூட இனி உங்களுக்கு சாதகமாக மாற ஆரம்பிக்கும். குடும்ப விஷயங்கள், குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சாதகமான நிலைகளை எதிர்பார்க்கலாம். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ரொம்பவுமே சாதகமாக இருக்குது. திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் போல விஷயங்கள் கூட இந்த காலகட்டங்களில் சிறப்பாக இருக்குது. நல்ல தர்ம காரியங்களில் இந்த காலகட்டங்களில் ஈடுபட்டு வருவீங்க. பொது வாழ்க்கை மற்றும் வெளி விஷயங்கள், காரியங்களோட கணிசமான முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். மற்றவங்க மத்தியில் மதிப்பு மரியாதை போன்ற விஷயங்கள் உயர்வதை எதிர்பார்க்கலாம். உங்களுக்கான போட்டி பொறாமைகள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் குறையும். ஸோ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதகமான காலகட்டம் தான். விபரீத யோகா அமைப்புகளில் செயல்பட்டு இருக்கிறதுனால எதையும் மேலோட்டமாக முடிவு பண்ணிடாதீங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்திலும் இறங்கிடாதீங்க. கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா சின்ன சின்ன சங்கடங்கள், அலைச்சல்களை தவிர்த்துக்கலாம். மற்றபடி முடிவுகள் அப்படிங்கிறது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை தான் கொடுத்து வரும். விருச்சிகத்துக்கு ராசிக்கு 9ஆம் இடத்துல இந்த குருநிலை சஞ்சாரமான செயல்பட்டு வரும். இப்போ 9ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் ஏற்படுது அப்படிங்கும்போது அங்கே வந்து ஆன்மீக பலம் என்பது ஏற்படும். அண்ட் வாழ்க்கை நிலைகளில் சில புதிய விஷயங்களை கட்டாயமாக பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது ஒரு மாற்றம் காணக்கூடிய ஒரு காலகட்டம் தான். அவங்கவுங்க வயது நிலைகளுக்கு ஏற்ப வாழ்க்கை நிலைகள் ஒரு திருப்புமுனைக்கான ஒரு காலகட்டமாக இது அமையுது.
அது அடுத்த வருடம் ஜூன் மாதமானது குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லப்படும். இப்போ இருக்கக்கூடிய நிலைகள்லாம் உங்களுக்கு அப்போ எதுவுமே இருக்காது. விருச்சிக ராசிக்காரங்க எல்லாமே அவங்க வயது நிலைக்கு ஏற்ப வேறொரு கோணத்தில் உங்களுடைய வாழ்க்கை நிலையை பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதற்கான ஒரு முன்னோட்ட காலகட்டமாக இப்போ இந்த அதிசார நிலையில் செல்லக்கூடிய குருவானது உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும். ஸோ அடுத்தடுத்த வாழ்க்கை நிலைகள் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும், புது விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஜெனரலாகவே 9ஆம் இடத்துல குரு வரும்பொழுது புண்ணிய காரியங்களை ஈடுபடுவதற்கான ஒரு காலகட்டமாக அமையும். சிலருக்கு இடமாற்றங்கள் என்பது ஏற்படும். வேலை மாற்றங்களுக்காகவோ அல்லது படிப்பு விஷயங்களுக்காகவோ ஏதோ ஒரு காரணங்களுக்காக குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தனிச்சிருக்கும்படியான சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஏன்னா குடும்ப விஷயங்களை பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. ஆனால் அதற்குண்டான கடமைகளை கரெக்டாக செஞ்சுட்டு வந்துடுவாங்க. திடீர் அதிர்ஷ்ட யோக அமைப்புகள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் செயல்படும். அதாவது எந்த ஜென்மத்தில் நம்ம செஞ்ச புண்ணியமோ இப்போதைக்கு நமக்கு இப்படி ஒரு விஷயங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சில நேரங்கள் நினைப்போம் இல்லையா, அப்படிப்பட்ட விஷயங்கள் காரியங்களை இந்த காலகட்டங்களில் எதிர்பார்க்க முடியும். குடும்பங்களில் சுப விசேஷங்கள் காரியங்கள் ஏற்படும். திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய அமைப்புகள் ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது. நிறைய பேருக்கு இந்த காலகட்டங்களில் காதல் திருமணங்கள் கூட கைகூடும். குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் உண்டாகும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சாதகமான அமைப்புகள் இருக்கு. சொத்து சுகங்கள் வகையில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படலாம். குழந்தைகளுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். மாணவர்களுக்கு கல்வி வித்தைகள் சில சாதகமான அமைப்புகள் இருக்கும். பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். போட்டி பொறாமைகள் குறைய ஆரம்பிக்கும். உற்றார உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக ஒரு இணக்கமான சூழ்நிலைகளை எதிர்பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி என்னதான் குற்றம் குறை சொன்னவங்களாக இருந்தாலும் இப்பெல்லாம் கொஞ்சம் காலத்துக்கு ஒதுங்கி தான் இருப்பாங்க. ஸோ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சுமூகமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மகர ராசிக்கு 10ஆம் இடத்துல அந்த குருநிலை சஞ்சாரம் இருக்கு. பொதுவாக சப்தமஸ்தானத்தில் குருநிலை சஞ்சாரம் அப்படிங்கிற நல்ல விஷயங்களை தான் கொடுக்கும். போட்டி பொறாமைகள் அப்படிங்கிறது பெருசாக இருக்காது. சங்கடம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட உங்ககிட்ட சமாதானத்தை விரும்பி தான் வர செய்வாங்க. இது வரைக்கும் வாழ்க்கையில் இருந்து வந்த தடை தாமதங்கள் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு பெருசாக இருக்காது. எல்லாமே துரிதமாக செயல்பட ஆரம்பிக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்களில் நன்மைகள் உண்டு. குறிப்பாக இந்த அசட் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவுமே சிறப்பாகவே இருக்கு. அதன் மூலமாக வரக்கூடிய அந்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மைகளை கொடுத்துட்டு போகும். அதே போல் இந்த சொத்து சுகங்கள் வகை இந்த கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்து போன்ற விஷயங்கள் இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சாதகமாகவே எல்லா விஷயங்களும் அமைஞ்சு வரும். பெற்றோர்கள் வகையில் நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம். மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லா வகையிலுமே நன்மைகளை கொடுத்து வரும். உடன்பிறப்புகள் வகையில் வந்த சங்கடங்கள் குறைய ஆரம்பிக்கும். குடும்ப உறவுகளுக்குள் ஒரு இணக்கமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவுகளுக்குள் ஒரு சாதகமான அமைப்பும் அனுசரணையான அமைப்புகளும் உண்டாகும். திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய அமைப்புகள் எல்லாமே சிறப்பாக இருக்கு. பொருளாதார நிலைகளில் இருந்து வந்த அந்த ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் கட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கும். பெற்றோர்கள் வகையில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் இந்த காலகட்டங்களில் பூர்த்தி ஆகும். உற்றார உறவினர்கள் நண்பர்கள் வகையிலிருந்து வந்த மன கசப்புகள் குறைய ஆரம்பிக்கும். இது வரைக்கும் பட்டும்படாமலும் இன்னும் கூட இன்னைக்கு கொஞ்சம் உங்ககிட்ட இணக்கமாக பழக ஆரம்பிப்பாங்க. தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ஒரு சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாடிக்கையாளர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் ஒரு சாதகமான நிலைகளே செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட இந்த காலகட்டங்களில் ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். பொதுவாக மகராசிக்காரங்களுக்கு இந்த வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் தேவையில்லாத சங்கடத்தையும் மலர்ச்சியும் ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். இந்த குருனுடைய மாற்றங்கள் இந்த சங்கடத்தை ஓரளவுக்கு கொஞ்சம் கட்டுக்குள்ளே கொண்டுட்டு வர செய்யும். வளர்ச்சி இருந்தாலும் ஆதாயம் உண்டு அப்படிங்கிற நிலைகளில் இது செயல்பட்டு வரும். ஸோ மகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குருநிலை மாற்றம் ஒரு சாதகமான அமைப்பு தான். குறிப்பாக பொருளாதார நிலைகள் ஒரு நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.